கடக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த நாட்கள் சந்திராஷ்ட நாட்கள், எந்த நாட்கள் சுப நாட்கள், எந்த நாட்கள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள், முக்கியமாக எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசியிலே புத பகவான், 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் மாத பிற்பகுதியில் சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்தில் குரு சூரியன். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம் இருந்திருக்கு. வேலையில், தொழிலில், குடும்பத்தில், அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதுவும் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை. வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய ஒரு அவமானம் படாத மாதிரி சில சூழ்நிலைகள், அவராக எந்திரிச்சு வீட்டிலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெலாம் சில பேருக்கெலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு அந்த வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி கண்டிப்பாக இந்த மாதம் குறையும். அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். காரணம் கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அதுதான் மிக மிக விசேஷம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகள் நிறைய இருக்கும். அந்த பண வரவுகள் இருந்தாவே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பரவாயில்ல, பழைய மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வருது, நம்மளுக்கு முதல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இப்போ நடுவில் நின்று போச்சு. அது பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கலாம், வேலை இல்லாமல் போயிருக்கலாம், வேலை மாற்றத்தினால வரலாம். அதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்னா வாய்ப்பு இல்லாமல் இருக்கீங்க கடந்த ஒரு 2.5 வருஷமாக. அந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அந்த வாய்ப்புகள் பணமாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும், பண வரவுகள் நிறைய இருக்கும். நீங்களே மெசேஜ் போடலாம், இந்த மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பணம் வந்துச்சு சார், ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இந்த மாதம் நல்லாவே இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா கடனை குறைப்பீங்க, அதான் ரொம்ப முக்கியம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்க வைந்தன்னு சொல்கிற மாதிரி கடனை வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க கடகராசி என்பர்கள். அவங்களுக்குலாம் அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்தால் கூட பரவாயில்ல சார், எனக்கு ஒன்றுமே வராமல் அப்படியே ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், கடன் கொடுத்தவங்களும் எவ்வளோ நாள் தான் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். அவங்க அவமானப்படுத்தினா கூட அவங்கள நீங்கள் அவங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதனால் இந்த மாதம் அந்த கடன்லாம் குறையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதே போல் திருமண வைபவங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கடகராசி நம்ம லேட் மேரேஜ் தான் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த லேட் மேரேஜுமே தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய பேருக்கு. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிச்சயதார்த்தமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி பிரிஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமணம் நடைபெறுவதற்கான முக்கிய மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள்லாம் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா காதல் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் எதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் ஓகே ஆகக்கூடிய நேரம். அதேமாதிரி காதலித்தவர்கள் திருமணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதற்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு சூரியனும் குருவும் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, ஏதாவது சம்பாதிச்சிட மாட்டோமா இருப்பீங்க. நீங்கள் வாய்ப்பு வரும்போது எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அந்த வாய்ப்பு வரும்போது விட்டதுனால தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு சான்ஸ் வந்துச்சு சார், நான் தான் ஃபேமிலிக்காக வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய கடகராசி என்பவர்கள் இருக்கீங்க. அந்த வாய்ப்பு நிறைய வரும் இந்த மாதம், எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கே குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சில பேருக்குலாம் வெளிநாட்டிலையுமே இருக்குது. ஒரே வீட்டில் 2 பேர் 2 ரூமில் இருக்கும் சார், அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம். முதல்ல வேலையில் வெளிநாட்டிலையும் நெருக்கடி இருக்காது, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்க. பரவாயில்ல, இந்த மாதம் கொஞ்சம் பெருசாக ப்ரெஷர் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வெளியூர் போய் வெளிநாடு போய் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் மனசுக்கு பிடிச்ச படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் வரும். அதற்கான முயற்சிகளும் கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் செய்யலாம்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாக அனுகூலம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் தான் திடீர்னு கோவப்பட்டு எதாவது பேசிடுவீங்க. உங்களுடைய வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, சேஃப்டியாக இருக்கலாம். மொத்தத்தில் கடக ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மிக மிக பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய மாதம். பொருளாதார வெற்றி, மன சந்தோஷம், வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூலை மாதம் இருக்க போது. இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி, அந்த நாட்களை எதையும் செய்யாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கனால சண்டைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல நாட்கள், பண வரவுகளையும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் 27, 28 ஆகிய தேதிகள் நல்ல பண வரவுகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பண வரவுகள் வரும், சந்தோஷம் பெருகும். அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அந்த மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசாபுதி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, இந்த 3 திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும். செவ்வாயாவது பரவாயில்ல, சந்திரன் முக்கியமாக, ராகு நிறைய பேருக்கு அந்த 30 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள், இந்த திசாபுத்தி நடக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ணேன், நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை, சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான். உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னா இந்த கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு, நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். அதுலேயும் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டு மாதிரி இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. ஜாதகம் நோட்டும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது, இது எல்லாருமே படிக்கலாம். எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும், எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, இது எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.